ஆகவே இந்த காலை வேளையும் අපි බලන්න යන කාරණාව තමයි நாங்கள் பார்க்க போகிற கற்றுக்கொள்ள போகிற காரியம் මම ගිය සමාන කිව්වා. கடந்த வாரம் போதகர் சொன்னார். මොනවද මම කිව්වේ කාද කියන මතකද? எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறது போதகர் என்ன சொன்னார் என்று? எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறது? ரெண்டு பேருக்கு ஞாபகம் இருக்கிறது. මොනවද මම කිව්වේ? போதகர் என்ன சொன்னார்? ஹலோ ස්වාමීන් වහන්සේට යටත් වීමෙන්ද බය වීමෙන්ද විපාකේ නම් වස්තුවත් ජීවිතයත් ගෞරවය. ආමේන්. ஆமென். ඔය ටික මතක තියාගත්තා නම් සබාව වෙනස් වෙනවා. கடந்த வாரம் போதகர் சொன்னார், கர்த்தருக்கு தாழ்மைப்படுதலும் அவருக்கு பயப்படுதலும் கீழ்ப்படியும் பொழுது அதற்கான பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனும் என்று. තමාගේ ජීවිතය වෙනස් වෙනවා. உங்களுடைய வாழ்க்கை மாறும். හරි. තමා වෙනස් වෙනවා. நீங்கள் மாறுவீர்கள். තමාගේ වෙනස මිනිස්සු දකින්න යනවා. உங்களுடைய வித்தியாசத்தை ஜனங்கள் பார்க்க போறாங்க. ඒගොල්ලෝ අහන කොහොමද උනේ මේක? அவங்க கேட்க போறாங்க இது எப்படி நடந்துச்சுன்னு. එතකොට මොනවද කියන්නේ? அப்ப என்ன செய்யறது? එතකොට මොනවද කියන්නේ? அப்ப என்ன சொல்றது? මම දෙවියන් වහන්සේට යටත් වුණා. நான் தேவனுக்கு தாழ்மையா இருந்தேன். මම දෙවියන් වහන්සේට බය වුණා. நான் தேவனுக்கு பயப்பட்டேன். දෙවියන් වහන්සේ මට தேவன் எனக்கு මොනවද දුන්නේ? என்ன கொடுத்தார்? ஐஸ்வர்யமும் වස්තුවත් மகிமையும் ஜீவனும். ஆமென். දෙවියන් වහන්සේ එක්ක පෝසත් වෙන්නේ මෙහෙම. தேவனோடு ஐஸ்வர்யவனாக முடியும் இப்படிதான். ගොඩාක් මහන්සි වෙනවා පෝසත්. இன்னைக்கு ரொம்ப பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஐஸ்வர்யவானா மாறுறதுக்கு. මම දැන් කියලා දුන්නා සමහර යහපත් විදියට පෝසත් වෙන්නේ කොහොමද කියලා. போதகர் கற்றுக் கொடுத்தார் எப்படி நன்மையான விதத்திலே ஐஸ்வர்யவானாய் மாறுவது என்பதை. පළමුව දෙවියන් වහන්සේගේ රාජ්‍ය ධර්මසකම සොයාපල එවිට අන්සියලු දෙන්න. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று. දැන් මේක හැවි වැදගත් කාරණාවක්. இது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். දැන් මේක දේව රාජ්‍ය ක්‍රමය. இது தேவனுடைய ராஜ்யத்தின் முறை. මේක දේව රාජ්‍යයේ යතුරා. இது தேவனுடைய ராஜ்யத்தில் சாவி திறவுகோலாய் இருக்கிறது. දේව රාජ්‍ය යතුරු ගොඩක් තියෙනවා. தேவ ராஜ்யத்துக்கான திறவுகோல் சாவி நிறைய இருக்கு. මේක එක විදිහේ යතුරා. இது ஒரு விதமான ஒரு சாவி இது. මම අද මෙතන ඉන්නේ මේ කාරණාව නිසා. போதகர் இன்று இந்த இடத்துல இருப்பதற்கு காரணம் அதுதான். පළමුව දේව රාජ්‍ය සේවය. முதலாவது ராஜ்யத்தை தேடுவது. ධර්මිෂ්ඨකම සේවය. அவருடைய நீதியை தேடுவது. උන්වහන්සේට යටහත්. அவருக்கு தாழ்மையாய் இருப்பது. උන්වහන්සේට ඇති බය. அவருக்கு பயப்படுகிற பயம். ඉතින් මේ කාරණා නිසා උන්වහන්සේ මා පෝසත් කරලා තිබෙනවා. இந்த காரியங்கள் இருந்தபடியினாலே தான் தேவன் அவரை ஐஸ்வர்யவனாக மாத்தி இருக்கிறார். அவர் எல்லா இடத்திலேயும் போய் கைய காட்டி நான் பணக்காரன் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரா? மூட මිනිස්සු තමයි ඒවා කරන්නේ. முட்டாள் மனிதர்கள் தான் அப்படி செய்வாங்க. හරි. පෝසතෙක් වගේ අඳින්නේවත් නැහැ. ஒரு பணக்காரன் மாதிரி உடுத்துறது கூட இல்ல. සමහර අය ඇයි මේ පඩිවලට ගන්න නැත්නම් ඔයා මේ කාර්ය කියන්නේ. சிலர் கேட்பாங்க பாஸ்டரை பார்த்து, பாஸ்டர் நீங்க ஏன் ஒரு பெஜிர வாங்க மாட்டேங்கிறீங்க, இந்த மாதிரி வண்டியில போறீங்க? මෙතන ඉඳලා අතන යන්න තිබ්බනම් ඇති. அப்ப பாஸ்டர் சொல்லுவாரு, என்கிட்ட தேவை இங்கனைக்கு இருந்து அங்க அவ்வளவு தூரம் போறது தான், அது சந்திச்சா போதும்னு சொல்லுவாரு. ඒක දෙයක් තමයි. அது ஒரு காரியம் தான். அது ගොඩාක් අයට ඕනේ මේ බ්‍රෑන්ඩ් අඳින්න. இன்னைக்கு வேண்டிய என்னன்னு கேட்டா அந்த ரொம்ப தரமான அந்த ஒரு பிராண்ட உடுத்துறதுக்கு. මාක් සකබර්ග් කියන්නේ කෝටිපති. ඩොලර් කෝටිපති. பேர் சொன்ன அவர் டாலரிலே அவர் கோடீஸ்வரர். ஈலான் மஸ்க் කියන්නේ කෝටිපති. எலான் மஸ்க் என்று சொல்லுகிறவர் கோடீஸ்வரர். නිකන් ටී-ෂර්ට්. அவங்க எப்படி உடுத்துவாங்க? சாதாரண பிராண்ட் அலின் இல்ல நிகான் டி-ஷர்ட் அலின். அவங்க அந்த பிராண்ட் இல்ல, சும்மா சாதாரணமான டி-ஷர்ட் உடுத்துவாங்க. ඔවුන්ට පුළුවන් රුපියල් ඩොලර් 50 දින ෂර්ට් එකක් ගන්න ගන්නෑ. அவங்களுக்கு ஒரு $50 பெறுமதியான ஒரு உடுப்பு கூட எடுத்து உடுத்த மாட்டாங்க. ඒ නිසා තමයි ඒක පොසත් වෙලා. அதனாலே தான் அவர்கள் ஐஸ்வர்யவானா இருக்கிறாங்க. අද අපි රුපියල් 500 හම්බ කරලා අපි 500ෙම අපි ෂර්ට් එකක් ගන්න.
இப்ப இன்னைக்கு 500 ரூபாய் நாங்க சம்பாரிச்சு 500 ரூபாய்க்கு போயிட்டு ஒரு சேட் எடுத்து கொடுத்துறோம். කොහොමද ඉතින් පොසත් වෙන්නේ? எப்படி பணக்காரனா மாறுறது? නෑ අපේ මනස වෙනස් වෙන්න ඕන කොහොමද ඉස්සලා? இல்லை, எங்களுடைய மனது முதலாவது மாற வேண்டும். මම මේක කෑකලා කියන්නේ ඒකයි. நான் இதை ஒவ்வொரு நாளும் சத்தம் போட்டு சொல்லுகிறேன். இதுதான் காரணம். මේ කාරණාව ඉතා වැදගත්. இந்த காரணம் நம் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். මේ අපි දෙවියන් වහන්සේගේ වචනය நாங்கள் தேவனுடைய வார்த்தையை මේ පිළිපදින අය වෙන්න ඕනේ. நாங்கள் ஏற்றுக்கொண்டு கடைபிடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். අපි මේ වචන දෙවියන් වහන්සේගේ වචනය පිළිපදිනකොට දෙවියන් වහන්සේගේ වචනය අපේ ජීවිතේ ක්‍රියා කරන්න පටන් ගන්නවා. நாங்கள் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கும்போது தேவனுடைய வார்த்தை அதனுடைய ஆசீர்வாதத்துக்கு எங்களை கொண்டு செல்லும். දෙවියන් වහන්සේගේ වචනය අපේ ජීවිතේ ක්‍රියා කරන්න පටන් ගන්නවා. தேவனுடைய வார்த்தையுடைய வாழ்க்கையில செயல்பட ஆரம்பிக்கும். වැරදි විදියට හිතනකොට වැරදි දේ තමයි වෙන්නේ. நாங்கள் பிழையாக நினைக்கும் போது பிழையானதே நடக்கும். නෑ මම බලාපොරොත්තු වෙන දෙවියන් වහන්සේගේ වචනේ මාතුලින් ක්‍රියා වෙන්නේ. நான் எதிர்பார்க்கிறேன் தேவனுடைய வார்த்தை எனக்குள்ளே செயல்படுவதை குறித்து. දෙවියන් වහන්සේ බොරුකාරයෙක් නෙවෙයි. தேவன் ஒரு பொய்யர் அல்ல. උන්වහන්සේගේ වචනයට උන්වහන්සේ ගරු කරනවා. அவருடைய வார்த்தையை அவர் கனம் பண்ணுகிறார். අපේ වචනයට ගරු කරන මිනිස්සු වෙන්න ඕනේ අපි. எங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பை கொண்டு வருகிறவராக நாங்க இருக்க வேண்டும். වචනයක් දුන්නොත් ඒක කරන මිනිසෙක් වෙන්න ඕනේ. நாங்கள் ஒரு வாக்கு கொடுத்தால் அதை செய்கிற மனிதனாக இருக்க வேண்டும். මේක හරි වැදගත්. இது ரொம்ப முக்கியம். හරිද? මෙහෙම අපේ ජීවිතේ මේ කාරණාව සිද්ධ වෙනකොට இவ்வண்ணமாக எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும்போது දෙවියන් වහන්සේ බලවත්සේ தேவன் வல்லமையாக අපේ ජීවිතේට සියලු ආශිර්වාද කරනවා. தேவன் சகல விதமான ஆசீர்வாதங்களையும் எங்களுடைய வாழ்க்கைக்கு கொண்டு சேர்ப்பார். හරිද? පළමුව උන්වහන්සේ කරන්නේ මොකද්ද? முதலாவது அவர் என்ன செய்ய சொல்லுகிறார் செய்கிறார். යටහත් වෙනකොට நாங்கள் தாழ்மைப்படும் போது දේව රාජ්‍ය සොයනකොට தேவனுடைய ராஜ்யத்தை தேடும் போது උන්වහන්සේට බය වෙනකොට அவருக்கு பயப்படும் போது මොනවද උන්වහන්සේ කරන්නේ? அவர் என்ன செய்கிறார்? තමාව ගෞරවයට පත් කරනවා. எங்களை அவர் கனப்படுத்துகிறார். ஆமென். ගෞරවයට පත් වෙන්න ඕනේද? நீங்கள் மதிக்கப்பட வேண்டுமா? අද ගෞරවයට පත් වෙන්න අපි එක එක දේවල් කරනවා. எங்களை மதிக்கிறதுக்காக நாங்க ஒவ்வொரு விதமான வேலைகளை செய்றோம். අරයට කතා කරලා මෙයාට කතා කරලා ඔයගෙට උඩ කතා කරලා. அவர்கிட்ட ஒண்ணு கதைச்சு இவர்கிட்ட ஒண்ணு கதைச்சு இன்னொரு இடத்துல ஒண்ணு கதைச்சு නේ අපිව ගෞරවයට පත් කරගන්න අවශ්‍ය නැහැ. எங்களை மதிப்புக்கு கொண்டு வருவதற்கு අපිට කරන්න දෙයක් තියෙනවා. எங்களால் செய்யக்கூடிய ஒரு காரியம் இருக்கிறது. අපි ඒ දේ කරාම நாங்கள் அதை செய்யும் போது අපි ඒක දෙවියන් වහන්සේට බයව කරාම යටහත් කරාම நாங்கள் அந்த காரியத்தை தேவனுக்கு தாழ்மையாய் பயந்து செய்யும் போது හරිද? අපේ ජීවිතේ මේ දේව රාජ්‍ය කල්පනාව නිතරම තියෙන්න ඕනේ. எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் யோசனை அடிக்கடி இருக்க வேண்டும். හරිද? දැන් තමා දේව රාජ්‍ය ජීවත් වෙන කෙනෙක් හැටියට நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வாழுகிறவர்கள் என்ற வகையிலே තමා තුල තියෙන්න ඕනේ මේ දේව රාජ්‍ය කල්පනාව. உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும் இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் யோசனை. මේ කල්පනාව. இந்த யோசனை இருக்க வேண்டும். මේ ලෝකේ තමයි ඉන්නේ. நீங்க இந்த உலகத்துல தான் இருக்கிறீங்க. නමුත් ஆனாலும் මේක වෙනස් කරගන්න. இதை மாற்றிக்கொள்ள வேண்டும். මම දේව රාජ්‍යයේ ඉන්නේ. நான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறேன். උන්වහන්සේගේ කල්පනාව මාතුල තියෙන්නේ. அவருடைய யோசனை எனக்குள்ளே இருக்க வேண்டும். බයිබලේ මොනවද කියන්නේ? வேதத்தில் என்ன சொல்லப்படுகிறது? கிறிஸ்துஸ் වහන්සේ තුල තිබුණා වූ මනස இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருந்த சிந்தை உங்களுக்குள்ளே இருக்க கடவுது என்று. දැන් ඔයගොල්ලෝ වචනයක් ගන්න. உங்களுக்கு அந்த வசனமும் தெரியும். ලෝක ක්‍රියාත්මක නැහැ. அது செயல்பாட்டிலே இல்லை. යේසුස් වහන්සේ මේ ලෝකේ තමයි හිටියේ. இயேசுவானவர் இந்த உலகத்திலே தான் இருந்தார். ස්වර්ගික කල්පනාවක් තිබුණේ. பரலோக யோசனை அவருக்குள்ளே இருந்தது. ආශ්චර්ය කල්පනාවක් තිබුණේ. ஆச்சரியமான யோசனை அவருக்குள்ளே இருந்தது. සාමාන්‍ය කල්පනාවක් නෙවෙයි. சாதாரணமான யோசனை அல்ல அது. ආත්මික කල්පනාවක් වුණ තිබුණා. ஆவிக்குரிய ஒரு யோசனை அவருக்குள்ளே இருந்தது. අපි නිකන් උඩ බලාගෙන ඇවිදින්න නෙවෙයි. நாங்க மேல பார்த்துட்டு அப்படியே நடந்து திரிவதற்கல்ல. නාට්‍යය උඩ බලාගෙන ඇවිදිනා ගංගාලක අපිලා වැටෙනවා. ரொம்ப பேர் மேல பார்த்துக்கிட்டு கீழே நடக்குறாங்க, தட்டு தடுமாறி விழுகிறாங்க. ඒක කල්පනා කරලා ඇයි දෙවියන් වහන්සේ මට මේක කරේ? அப்படி செஞ்சுக்கிட்டு நினைக்கிறாங்க, ஏன் தேவன் எனக்கு இப்படி செஞ்சாருன்னு. නෑ නෑ නෑ.
இல்லை. අපි තේරුම් ගන්න කාරණාවක් තියෙනවා. நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. என்ன? අපි දෙවියන් වහන්සේගේ කල්පනාවේ ජීවත් වෙනවා කියලා කියන්නේ ඕල්මා අපි යේසුස් වහන්සේට ආදරය කියලා ගායනා කරලා විතරමද? இப்ப இயேசுவை நான் நேசிக்கிறேன் என்று பாடி மட்டும் போதாது. හරි. උන්වහන්සේ මට මේ විදිහට ආදරය කරා. அவர் எனக்கு இந்த விதமாக என்னை நேசிக்கிறார். මේ අහන්න බෑනේ කී දෙනෙක් ආදරය කරනවා කියනවාද කියලා සමහර අය නම් කියන්නේ ආදරය කරේ නෑ වගේ ඉන්නේ. இப்ப இந்த இடத்துல கேட்கறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான். எத்தனை பேர் அவரை நேசிக்கிறீங்கன்னு கேட்டா சிலர் சொல்லுவீங்க நான் நேசிக்கிறேன்னா ඉස්සරලාම කිෂෝර් තමයි ආදේශු. முதலாவது கிஷோர் தான் கையை உயர்த்தி காட்டுறாரு. ඒක යාපත් දෙයක් මොකද ඒක මේ කවුද මෙයාට? கிரிஜா. ගිරිජා. அது கிரிஜாவுக்கு ஒரு நன்மையான காரியம். අද කවුරුත් කැමති නෑ මම ආදරය කරා නම් තමයි ආදරය කියන්නේ මොකක්ද දන්නවද? இப்ப ரொம்ப பேருக்கு இதை சொல்றதுக்கு முடியல. ஏன்னு கேட்டா ஒருத்தரை நேசிச்சா அவர் சொல்லுவாரு நான் இப்படித்தான் நேசிக்கிறேன்னு சொல்லி. හරි. ඒ ආදරේ ලැබපු කෙනෙක් දන්නවා அந்த நேசத்தை பெற்றுக்கொண்டவருக்கு தெரியும் ඒක වටිනාකම. அதனுடைய பெருமதி என்ன என்று. තමා කෙනෙකුට ආදරේ කරා නම් දන්නවා நீங்கள் ஒருவரை நேசித்தால் தெரியும் ඒක කොච්චර බරපතල දෙයක්ද කියලා. அது எவ்வளவு பாரதூரமானது என்று. හරි. ඉතින් දෙවියන් වහන්සේ අපට පළමු ආදරේ. ஆமென். தேவன் தான் முதலாவது எங்களை நேசித்தார். ආමේන්. ஆமென். හalleluya. ஹalleluya. මේක තමයි මූලික. இதுதான் முதலாவது காரியம். මේක තේරෙන්නේ නැති මිනිස්සු හරි අනාථයි ඉන්නේ. இது புரியாத ஜனங்கள் அனாதைகளாக தான் இருப்பாங்க. දෙවියන් වහන්සේ මම කොතන හිටියත් ආදරේ. தேவன் நான் எந்த இடத்தில் இருந்தாலும் அவர் நேசிக்கிறவர். දෙවියන් වහන්සේ මම කොතන හිටියත් ආදරේ කරනවා. நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் தேவன் உங்களை நேசிக்கிறவர். ඒ සමාජයේ ආත්මික ක්‍රියාකාරීත්වය මත නෙවෙයි. உங்களுடைய ஆவிக்குரிய செயல்பாட்டின் மட்டும் இல்லை. උඩ හිටියත් පල්ලෙහා හිටියත් උන්වහන්සේ ආදරේ කරනවා. நீங்கள் மேலே இருந்தாலும் கீழே இருந்தாலும் தேவன் உங்களை நேசிக்கிறார். ඒ තමයි කාලකන්නියෝගේ ජීවත් වෙන්න ඕනේ කියන එක නෙවෙයි. அப்படின்னா நாங்க பெரிய ஒரு கஷ்டவாளி மாதிரி வாழணும் அதனால அல்ல. නේ දැන් මම කිව්වනේ පදයක්. பாஸ்டர் சொன்ன அந்த வசனம் வந்து நீதிமொழிகள் 15:15 இருக்கு. මොකද්ද? දුක්ඛිතයාගේ සියලු දවස් නරකය. තමා හිතන ආකාරය තමා දුක නම් නැති පරිකම නම් හානිය නම් තාවා කරන ඒක තමයි තමාගේ ජීවිතේ නිතරම වෙන්න යන්නේ. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ துக்கமா பிரச்சனையா பாரதூரமான காரியங்களை நினைக்கிறீங்க அதுவே தான் உங்களுடைய வாழ்க்கையிலேயே நடந்தேறும். වෙනස් වෙන්නේ. அது மாறாது. ඒක දේව වචන. இது தேவனுடைய வார்த்தை. තමා අද ඉන්න තැන ඉන්නේ තමාගේ කල්පනාව වැරදි නිසා. நீங்கள் இன்னைக்கு இருக்கிற நிலைமையில இருப்பதற்கு காரணம் உங்களுடைய பிழையான யோசனை හරි தான். තැනක ඉන්නවා නම් තමා හරි තැනක ඉන්නේ දෙවියන් වහන්සේගේ වචනය මෙලෙහි කරලා තමා හරි කල්පනාවක් තමාට තියෙන හින්දා. சரியான இடத்தில் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் தேவனுடைய வார்த்தையை தியானித்து அந்த சரியான இடத்தில் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். හරි. නමුත් ஆனாலும் ජොලිතව සිටිනව මොනස ඒ කියන්නේ දෙවියන් වහන්සේ ගැන අපි හිතාගෙන ඉන්නවා. அதாவது இங்கே சொல்லப்படுது மன ரம்யம் என்று தேவனை குறித்து நாங்கள் சந்தோஷமாய் நினைக்கும் போது ඔව්. එහෙත් සතුටු සිත නිරන්තර මංගල්‍යයක්. මොකද්ද? එහෙත් සතුටු සිත. ඒ සතුටු සිත කියන්නේ මොකද්ද? இருதயம் என்றால் என்ன? තමා කල්පනා කරන තැන. நீங்கள் யோசிக்கிற அந்த இடம். තමාගේ කල්පනාවේ සතුට නම් තියෙන්නේ உங்களுடைய யோசனையிலே சந்தோஷம் தான் இருக்கிறது என்றால் දැන් අපිට බයිබලයේ කියනවා வேதத்திலே சொல்லப்படுகிறது දෙවියන් වහන්සේගේ ප්‍රීතිය මාගේ ශක්තියයි. கர்த்தருடைய மனமகிழ்ச்சி என்னுடைய பலனா இருக்கிறது என்று. හරිද? ඒක ශක්තියයි. அது என்னுடைய பலன் என்று சொல்லப்படுகிறது. ශක්තිය ඇති වුණාම அந்த பலன் நமக்கு வரும்போது උනා උතන කියලා තියෙන ප්‍රීතිය ඇති වෙනවා. அங்கே மனமகிழ்ச்சி ஏற்படுகிறது. එහෙත් සතුටු සිත නිරන්තර මංගල්‍යයක්. සතුටු සිත නිරන්තර මංග හැම වෙලේම ඉන්නේ තමා ආශිර්වාදේ. என் நேரமும் ஆசீர்வாதமாய் நாங்கள் இருப்போம். வீட்லடி ඉතින් කියන්න දෙයක් නැහැ. இதற்கு அப்பாலே சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. ඇයි? ஏன்? තමා මේව තේරුම් ගන්න කියලා හිතා වැදගත්. இதை புரிந்து கொள்ளுவது ரொம்ப முக்கியம்.
මොකද ஏனென்றால் දෙවියන් වහන්සේ தேவனானவர் තමාට දෙන දේ කිසි කෙනෙකුට හොරා ගන්න බෑ. உங்களுக்கு கொடுக்கிறதை எந்த மனுஷனாலும் களவெடுக்க முடியாது. තමාට දෙන ගෞරවය உங்களுக்கு கொடுக்கிற அந்த மரியாதையை மதிப்பை හරි දෙවියන් වහන්සේ දෙනවා නම් ඒක කාටවත් ගන්න බෑ. ஆமென். அது தேவன் கொடுக்கிறதாக இருந்தால் அதை யாராலுமே எடுக்க முடியாது. දෙවියන් වහන්සේ දෙන්නා වූ පෝසත්කම කාටවත් ගන්න බෑ. ஆமென். தேவன் கொடுக்கிற அந்த ஐஸ்வரியத்தை யாராலுமே எடுக்க முடியாது. බයිබලේ කියන සොරායන්නේ සොරකම් කරන්නවත් නැති නාස්ති කරන්නවත්. வேதம் சொல்லுகிறது திருடன் வருவது திருடவும் கொல்லவும் அழிக்கவும் என்று. නමුත් මා ආවේ ஆனாலும் நானும் ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூர்ணம் அடைய செய்யவும் வந்தேன் என்று சொல்லுகிறார். හalleluya. ஆமென். ඒ යේසුස් වහන්සේ ආවේ ஏன் இயேசுவானவர் வந்தார்? ජීවනය දෙන්න ජීවනය ආර්ථික ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூர்ணம் அடைய செய்யவும் வந்தார். අධික ජීවනයේ ජීවත් වෙනවා තමයි. நீங்கள் பரிபூர்ண ஜீவனிலே வாழுகிறீர்களா? අයියෝ ஐயோ எனக்கு இருக்கிற பிரச்சனை. මට කරලා තියෙනවා. எனக்கும் கஷ்டங்கள் இருக்கிறது. නමුත් මම අධික ජීවනයේ ජීවත් වෙන්නේ. ஆனாலும் போதகர் அந்த பரிபூரண ஜீவனிலே வாழுகிறார். ஆமென். මොකද මේ ඔක්කොම නිදාස් වෙන උනාස තමයි ඉන්නේ. ஏனென்றால் இவை எல்லாவற்றிலிருந்து விடுதலை கொடுப்பதற்கு அவர்தான் இருக்கிறார். දැන් අපිට උනාසගේ ශක්තිය මම කියවනේ උනා ප්‍රීතිය මගේ ශක්තියයි කියන්නේ. கர்த்தருக்குள்ளே மனமகிழ்ச்சியா இருப்பது எனக்கு பலன் என்று நாங்கள் சொன்னோம். දැන් තව දෙයක් කියනවා. ඒසාය 40:31 වගේ තමයි. எசாயா 40வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசியுங்கள். වහන්සේ ගැන බලා සිටින අන්න හරි ඒක තමයි. නමුත් ස්වාමීන් වහන්සේ ගැන බලා සිටින්නෝ තමුන්ගේ සවිය අලුත් කර ගන්නෝය. හරි. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை රයිට් දැන් මෙතන වැඩි තියන්නේ මේකයි. හරිද? දැන් මේක තවත් ලොකු දේශනාවක් ඒ නිසා මම මේ පළවෙනි ටික විතරක් ගන්න. එන සුමානේ අපි බලමු. இந்த வசனத்தின் அடிப்படையில் இதை பேசினால் மிகப்பெரிய ஒரு செய்தியா இருக்கும். ஆனாலும் முதல் வரிகளை நான் இன்று உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். මොනවද කියන්නේ? என்ன சொல்லப்படுகிறது? ස්වාමීන් වහන්සේ කෙරෙහි கர்த்தருக்கு බලා දැන් කොහෙන්ද බලා සිටින්නේ? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் என்றால் எங்கே காத்திருப்பது? මොකක්ද එකෙන් කියන්නේ මට? இதுல என்ன எனக்கு சொல்லப்படுகிறது? ඔබට මොකක්ද කියන්නේ? உங்களுக்கு என்ன அதுல சொல்லப்படுகிறது? දැන් ඔයගොල්ලෝ හෝටල් එකකට ගියොත් இப்ப நீங்க வந்து ஒரு ஹோட்டலுக்கு போனா තමගේ ඕඩර් එක ගන්න ඉන්නේ කවුද? உங்களுடைய அந்த ஆர்டர் எடுக்கிறதுக்கு யார் வர்றது? බලන්න කොච්චර හොඳද ඔයගොල්ලෝ දන්නවද? யோசித்து பாருங்களேன் எவ்வளவு நல்லா இதெல்லாம் தெரியுதுன்னு. අපි ගේට්ලර්ලා දෙන්නේ. நாங்களும் அந்த வேட்டர் மாதிரி ஆகணும். ඇයි? ஏன்? මේ වේටර් බලාගෙන ඉන්නේ ඕඩර් එක දෙන්න. இந்த வேட்டர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு ஆர்டரை கொடுக்கும் வரைக்கும். අපේ අවශ්‍යතාවය සපයන්න. எங்களுடைய தேவையெல்லாம் அவர் செஞ்சு கொடுக்கிறதுக்கு. නේ අපිට ෆ්‍රයිඩ් රයිස් ද ඕනේ, කොකා කෝලා ද ඕනේ, චිකන් දෙවල්ද මොනවද ඕනේ කියලා. නේ ඒකම ඒ ඔක්කොම දීලා තව හිටගෙන ඉන්නවද? ඇයි? இப்ப நாங்க ஆர்டர் பண்ற இந்த மாதிரி எல்லா சாப்பாடையும் அவர் கொண்டு வந்து கொடுத்துட்டு இப்ப அவர் நின்று பார்த்துக்கிட்டு இருப்பாரு. ஏன்? ඇයි? ஏன்? එයාගේ ජොබ් එක அவருடைய தொழில் වේටර්. வேட்டர் பணியாளர். එයාට වෙන කල්පනාවක් නැහැ. வேறொரு நினைவு அவருக்கு இல்லை. එයාට තියෙන්නේ මොකද්ද? මගේ කස්ටමර් සැටිස්ෆයි කරන්න. அவருக்கு இருக்கிற தேவனை அவருடைய வாடிக்கையாளரை திருப்திப்படுத்துவது. අපි நாங்கள் දෙවියන් වහන්සේ සතුටු කරන්න නම් தேவனை நாங்கள் பிரியப்படுத்த வேண்டும் என்றால் බලා සිටින්නෝ වෙන්න ඕනේ. நாங்கள் அவருக்கு காத்திருக்கிறவர்களாக வேண்டும். ஆமென். අපි ඒකට කැමති නැහැ. இப்ப நாங்க அதுக்கு விருப்பமே இல்லை தானே. අපි බලා සිටින්න කැමති නැහැ. நாங்க காத்திருக்கிறதுக்கு விருப்பமே இல்லை. මේක අපේ දුර්වල. இது எங்களுடைய பலவீனம். දෙවියන් වහන්සේ තමාට හැකියාවක් දීලා தேவன் உங்களுக்கு ஒரு திறமையை கொடுத்திருக்கிறார். පුළුවන්කාරකමක් දීලා. முடியுமான தன்மையை கொடுத்திருக்கிறார். දැන් මම ගත්තොත් போதகர் எடுத்துக்கொண்டால்
ගීතිකාවක් ලියන්න. ஒரு சங்கீதத்தை எழுதுவதற்கு උන්වහන්සේ කෙරේ බලා සිටින්න. அவரை நோக்கி காத்திருக்கணும். ඒ කියන්නේ මගේ මනස ඒ පැත්තට වැඩ කරන්න. போதகருடைய மனம் அந்த பக்கத்துக்கு செயல்படணும். ඒ දෙවියන් වහන්සේ වචන දෙකක් විතර දෙනවා. ஏனென்றால் தேவன் ஒரு 2 வசனத்தை கொடுப்பாரு. ඒක ඉතින් කියනවා. ඊට පස්සේ වචන 4ක් වෙනවා. වචන 6ක් වෙනවා. இப்போ அத அவர் சொல்லி கொண்டுட்டு போகக்குள்ள அந்த 2 வசனம் 6 வசனம் ஆகிரும். හරි. ඊට පස්සේ ඒකට අවශ්‍ය සංගීතය. அதற்கு பிறகு அதற்கான ஒரு ஒரு பாட்டு உருவாகும். හරි. ඊට පස්සේ ගීතිකාවක්. அதுக்கு பிறகு அது ஒரு சங்கீதமாகவே மாறிவிடும். බලා සිටින්න. நாங்க காத்திருக்கணும். ඒක තමයි හැකියාව දීලා තියෙන්නේ. ஆமென். ஆகவே உங்களுக்கு தேவன் ஒரு திறமையை கொடுத்திருக்கிறார். දැන් මම ඉරිදා නමස්කාරයට இப்ப ஞாயிற்றுக்கிழமை நமஸ்காரம் செய்வதற்கு போதகர் බ්‍රහස්පතින්දා வியாழக்கிழமை උදේ ඉඳලා හවස 2 වෙනකම් මම දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයෙන් බලා සිටියා. இப்ப காலையிலிருந்து பின்னேரம் 2 மணி வரைக்கும் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து காத்திருப்பார். ඉන්න එක්කෙනෙක්වත් ඕක කරන්නේ. இந்த இடத்துல இருக்கிற ஒருவர் கூட அதை செய்யறதே இல்லை. දැන් ඒගොල්ලෝ බලලා මගේ ඒගොල්ලෝගේ වෙනස මොකක්ද? இப்ப அவங்க பார்க்கறாங்க போதகருடைய வாழ்க்கையிலும் அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற ஒரு வித்தியாசத்தை. මේ බලා සිටීම නැතුව இந்த காத்திருக்குதல் இல்லாம මේ එන්නේ නැහැ. ஆகவே இந்த பலன் நமக்கு வராது. මේ ළඟදී කරන අවුරුදු 80කට අවුරුදු රන් කෙනෝලි ගියා. கிட்டடியிலே பேர் சொன்ன அவர் மரித்தார். ඔයලා নমස්කාරේ වීරු. அவர் நமஸ்கார ஊழியத்தின் ஒரு வீரனாக திகழ்ந்தவர். හරි. ආවේපේ හිතා. அந்த அபிஷேகமும் அந்த அளவு இருந்தது. මේ ගීතිකා හරි පිළිවෙලට තියෙන ගීතිකා. அவருடைய சங்கீதங்கள் சரியான ஒழுங்குமுறை உள்ளவைகள். ආදර්ශය. அது ஒரு முன்மாதிரியானவைகள். හරි. ඔය ඉංග්‍රීසියෙන් තමයි ගායනා. அவர் ஆங்கில மொழியிலே தான் பாடுவார். හරි. ඒ ඔබේ ජීවිතේට අපි නිර්මාණය ස්තුති කරන්න අවශ්‍යයි. ஆகவே அவருடைய வாழ்க்கை குறித்து நாங்கள் தேவனுக்கு நன்றி சொல்லுவது முக்கியம். ඒවා කෙනෙක් මේ ලෝකෙට එවු නිසා. அவரை போல ஒருவரை இந்த உலகத்துக்கு தேவன் கொடுத்தபடியால். දැන් මම කියන්නේ මේක. මගේ ගීතිකා නිකම් ගීතිකා වෙන්න බෑ. போதகருடைய சங்கீதங்கள் பெருமையான சங்கீதங்கள் ஆக முடியாது. මනුෂ්‍යන්ගේ හදවත පසාර කරගෙන යන ගීත වෙන්න. ஆமென். ஜனங்களுடைய இருதயத்தை வருடி செல்லுகிறதா இருக்க வேண்டும். මම කතා කරන දේ මනුෂ්‍යන්ගේ ජීවිත වෙනස් කරන්න. போதகர் பேசுகிற காரியங்கள் மனிதனுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும். දැන් මෙතන කියන්නේ මම බලා සිටිනකොට මට මොකද වෙන්නේ? இங்கே கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது என்ன வருகிறது என்று அங்கே சொல்லப்படுகிறது? නුඹත් ස්වාමීන් වහන්සේ ගැන බලා සිටින්නෝ තමුන්ගේ සවිය අලුත් කරගන්න. ඔව් දැන් වැඩේ තියෙන්නේ මේකයි. දැන් මම වැඩේ තියෙන්නේ මේක. මම සාමත් වැඩ. ඇයි? இப்ப பாஸ்டர் இந்த வயசுலயும் அவர் வேலை செய்றார். ஏன்? මම එක්සර්සයිස් කරලා මේවා ගහලා ප්‍රෝටීන් அவர் உடல் பயிற்சி செஞ்சு நல்ல இது புரோட்டீனான இதெல்லாம் குடிச்சிட்டு வராரு இல்ல. කවුරු සවිය අලුත් කරන්නේ? யார் அவரை புது பெலனாக்குவது? සමහර විට මිනිස්සු මගෙත් එක එකඟ වෙන්නේ නැති වෙයි. சில நேரத்திலே நாங்கள் இதற்கு ஒருமனப்பட மாட்டோம். හැබැයි මම දන්නවනේ මට වෙන්නේ මොනවද කියලා. ஆனாலும் பாஸ்டருக்கு தெரியும் அவருக்கு என்ன நடக்கிறது என்பதை குறித்து. මම හැමදාම නැගිටින එක ලොකු ආසාවක්. அவர் ஒவ்வொரு நாளும் எழும்புவதே மிகப்பெரிய ஒரு அற்புதம். ஆமென். ஏன்? දෙවියන් වහන්සේ කරුණාව නිසා. அது தேவன் அவர் மேலே வைத்திருக்கிற கிருபையினாலே தான். මොනවා කියන්නේ? என்ன சொல்லப்படுகிறது? නුඹත් ස්වාමීන් වහන්සේ ගැන බලා සිටින්නෝ තමුන්ගේ සවිය අලුත් කරගන්නෝය. ඔව්. ඔහු රාජාලින් මෙන් ප්‍රියකාන. පොඩ්ඩක්. தமிழ்ல வாசிங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். தமிழ்ல தெளிவா சொல்லப்படுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பெலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் என்று. இப்பொழுது என்ன அங்க நடக்கிறது என்று சொல்லப்படுகிறது? அந்த புது பெலன் வந்தோன நாங்க நிலத்தை தோண்ட போக மாட்டோம், நிலத்தை கிண்டிக்கிட்டு இருக்க மாட்டோம்.
நாங்க கிண்டிக்கிட்டே இருக்கவும் மாட்டோம். ඇයි? ஏன்? ராஜாவின் ඔව් මගේ ස්වභාවය වෙනස් වෙනවා. என்னுடைய சுபாவம் அங்கே மாறும். අපි රාජාවීන්ට ඉපදුන අය. ஆமென். நாங்கள் கழுகுகளுக்கு பிறந்தவர்கள். මට ඉස්සෙල්ලා හිටිය රාජාලියන්ට මම ඉපදුන එකෙක්. எனக்கு முன்னிருந்த அந்த கழுகுகளுக்கு பிறந்த ஒருவன். මේ ඔක්කොම රාජාලියෝ. பாஸ்டர் கோல்டன், பாஸ்டர் ஜேக்கப், பாஸ்டர் சொன்ன ஒவ்வொருவரும் கழுகுகள். රාජාලි. அவர்கள் கழுகுகள். රාජාලියගේ බටව කුකුලෙක් වෙන්නේ නැහනේ. கழுகையோட குஞ்சு வந்து கோழியாகாது தானே. ඒකයි කනගාටු අද වැඩේ තියෙන්නේ. මේකයි අද රාජාලියෝ වෙන ඉගිලුන අය ඉතිහාසය සමාන අය නෑ. නමුත් ඒගොල්ලෝ රාජාලිය වගේ ඉගිලුනවා. கழுகை போல பறந்தவர்கள் இப்போது இல்லை, ஆனாலும் அப்படிப்பட்டவர்கள் இருந்தார்கள். හරි. අපි රාජාලිය වෙන්න නම් රාජාලියෙකුට ඉපදෙන්න. நாங்கள் கழுகுகளாக வேண்டும் என்றால் கழுகுகளுக்கு பிறக்க வேண்டும். රාජාලිය කරන දේ කරන්න. கழுகு செய்வதை செய்ய வேண்டும். මොකද වෙන්නේ? என்ன நடக்கிறது? ඉහළට යන්න. நாங்கள் உயர பறக்க முடியும். අපි කුකුල වගේ මේ පොළව හරන්නේ. நாங்க அந்த கோழி மாதிரி நிலத்தை கிண்டிக்கிட்டு இருக்க மாட்டோம். කවුරු දන්නේ? நாங்க நிலத்தை கிண்டிக்கிட்டு இருக்க අපි மாட்டோம். වෙනස් කරනවා ඉහළ මට්ටමේ ජීවත් වෙන්න. எங்களை பயிற்றுவிக்கிறார் உயரமான இடத்துல வாழ்றதுக்கு. කවුද කරන්නේ? யார் இதை செய்வது? මගේ වයස නෙවෙයි. என்னுடைய வயசு அல்ல. දෙවියන් වහන්සේට වැඩක් නෑ මගේ වයස. தேவனுக்கு என்னுடைய வயசும் தேவையில்லாத ஒண்ணு. දෙවියන් වහන්සේට මගේ හදවත. அவருக்கு வேண்டும் என்னுடைய இருதயம். අයියෝ මට දැන් කරුවේ කරන්න බෑනේ. ஐயோ பாருங்களேன், எனக்கு இப்ப நான் செய்யறதை செய்யவே முடியல. සමහර දේවල් කරන්න බෑ තමයි ඇත්ත. எங்களுக்கும் சில காரியம் செய்ய முடியாத உண்மைதான். නමුත් කරන්න පුළුවන් දෙයක් තමයි ඒක කරන්න. ஆனாலும் செய்ய முடியுமான ஒன்று இருக்கு, அதை செய்யுங்கள். ஆமென், ஆமென். நான் சொன்னது புரியவில்லை. තමයි ඉන්න තැන කරන්න පුළුවන් දෙයක් තියෙනවා ඒක කරන්න. நீங்கள் இருக்கிற இடத்திலே செய்யக்கூடிய ஒன்று இருக்கிறது, அதை செய்யுங்கள். ඒක අතපසු කරලා මට කරන්න බෑ කියලා කියන්න එපා. அதையும் கைவிட்டு விட்டு எனக்கு செய்ய முடியாது என்று சொல்ல வேண்டாம். ඇයි? ஏன்? කවුද සමි අලුත් කරන්නේ? யார் உங்களுடைய சட்டைகளை புதிதாக்குவது? කවුද හැමදාම බලවත් කරන්නේ? யார் உங்களை ஒவ்வொரு நாளும் புது பலன்படுத்துவது? කවුද මාව හැමදාම බලවත් කරන්නේ? யார் உங்களை எந்த நாளும் பலப்படுத்துவது? ඔය රිදෙනවා තමයි කකුල් දෙක රිදෙනවා තමයි අතපය රිදෙනවා තමයි නමුත් தலை வலிக்கும், கால் கையெல்லாம் வலிக்கும், ஆனாலும் මා බලවත් කරන්නේ. என்னை பலப்படுத்துகிறவர், මා බලවත් කරන තනන් වහන්සේ. என்னை பலப்படுத்துகிற ஒருவர். அல்லேலூயா. ஆகவே இந்த காலை வேளையும் තමාට දීලා තියෙන දේ කරන්න නැත්නම් ඒ තියෙන දේ තමයි உங்களுக்கு செய்ய சொல்லி கொடுத்திருக்கிறது நீங்கள் செய்யாமல் இருக்கும் பொழுது தேவன் அதையும் எடுத்து விடுவார். நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ආසාව තමයි ගෞරවයට පමනයි. அவருடைய ஆசை உங்களை மதிப்புக்கு கொண்டு வருவது. උන්වහන්සේගේ ආසාව තමයි ජීවිතයක් දෙන්නේ. அவருடைய ஆசை உங்களுக்கு ஒரு ஜீவனை கொடுப்பது, තමා පෝසත් කරන්නේ. உங்களை பணக்காரனாக மாற்றுவது. සුරුචිරු දරා ජීවත් වෙන්න එපා. ஆகவே முணுமுணுத்துக் கொண்டு வாழவே வேண்டாம். ඕක තමයි මේ මොකක්ද කාන්තාරේ උනේ. அதுதான் பாலைவனத்திலும் நடந்துச்சு. ජීවිත කාලය வாழ்நாள் முழுவதும் ඒ අවුරුදු 40ක් 40 வருஷ காலமா මිනිස්සු පවුරු කරගන්නවා. ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? நிலத்தை கிண்டிக்கிட்டு முறுமுறுத்துக்கிட்டே ඒ போனாங்க. ප්‍රශ්නේ අනිත් ප්‍රශ්නේ අයි பிரச்சனைக்கு மேல பிரச்சனையோட அவங்க போனாங்க. ஏன்? முறுமுறுத்துக்கிட்டு இருந்தனாலதான். හිඳිරි முறுமுறுத்து கொண்டிருந்தபடியா. කුදුරන්න එපා. ஆகவே முறுமுறுக்க வேண்டாம். තමගේ ජීවිතය ගැන කුදුරන්න එපා. තව ටික දවසයි තියෙන ජීවත් වෙන්න. உங்களுடைய வாழ்க்கை குறித்து முணுமுணுக்க வேண்டாம். நீங்க வாழ போற நாட்கள் வந்து கொஞ்சம் தான் இருக்கு. ඒකට ඒ තියෙන ශක්තිය දෙවියන් වහන්සේ දෙන ශක්තියෙන් තමයි වැඩ කරන්න ඉගෙන ගන්න. அந்த கொஞ்ச கால வாழ்க்கையில தேவன் கொடுக்கிற அந்த பலனிலே வாழுங்கள். රාජාලියෙක් වෙන්න. ஒரு கழுகாக மாறுங்கள். ஆமென். රාජාලියෙක් වෙන්න. ஒரு கழுகை போல் ஆகுங்கள். ஏன்? තමගේ ශක්තිය වෙන්න. உங்களுடைய பலனின் அல்ல. රාජාලියෙක්ගේ තියෙන ක්‍රමය තමයි ஒரு கழுகினுடைய ஒரு முறை என்னவென்றால், ඒ ඕගේ ඉගිරිලා அது உயர பறந்து එක අවස්ථාවකට එනවා. ஒரு மட்டத்துக்கு வரும். அது ඒ උඩු උලකට අවු වෙනවා. அது மேலோட்டமான காற்றுக்கு அது பழகும். ඊට පස්සේ මහන්සි වෙනවා.
அதுக்கு பிறகு அது வந்து கஷ்டப்படாது. කටුතික දිගාර ගන්නවා. ரெண்டு பக்கம் அந்த சிறகையை விரித்துக் கொள்ளும். යනවා බල බල යනවා. அது இப்படியே சாஞ்சி சாஞ்சி போகும். සතුරා පාර දෙන්නේ කොහොමද? எதிரிக்கு எப்படி தாக்கத்தை ஏற்படுத்துவது என்று நினைத்துக் கொண்டு හොයාගන්නේ කොහොමද? எப்படி அதனுடைய இரையை தேடிக் கொள்வது என்பதை குறித்து අපි මේවා පාඩම් ගන්නවා. உண்மையிலேயே இப்படிப்பட்ட படிப்புகளை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். හරි. මේක අපි තේරුම් ගන්න එපා. இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த காரியத்தை. පල්ලෙහා ඉන්න හදන්න එපා. ஆகவே கீழேயே இருக்க பழக வேண்டாம். ඉහළට යන්න උත්සාහ කරන්න. உயர பறக்க ஆசைப்படுங்கள். ඔය ඉස්සෙල්ලා තටු ගන්න වෙනවා තමයි. ஆரம்பத்துல அந்த சிறகுகளை கொஞ்சம் இப்படி அடிக்கணும் தான். තටු ගන්න ඕනේ. கொஞ்சம் அடிக்கணும் தான். ඉහළට ගියාම ஆனாலும் உயர போனோன்னு දෙවියන් වහන්සේගේ හුලකට අහුණා. தேவனுடைய அந்த காற்றுக்கு அகப்பட்டோன்னு උන්වහන්සේගේ බලය එනවා. அவருடைய வல்லமை வருகிறது. ஆமென். අපිට පාරට යන්න. நாங்கள் அந்த காற்றிலே மிதந்து போவதற்கு. ආමේන්. ஆமென். அல்லேலூயா. ආනන්දය බය වෙන්න. ஆமென் சொல்லி உரத்த சத்தமா சொல்லுங்க. பயப்பட வேண்டாம். அவர் செய்தே தீருவார். හalleluya. அல்லேலூயா. නැගිටිසිලු. நாங்கள் யாவரும் எழுந்திருப்போம். යාඥා කරමු. நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். තම තීරණයක් ගන්න. நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுங்கள். මම මේ ඉන්න විදියට ඉන්න යන්නේ නැහැ. நான் இப்ப இருக்கிற மாதிரியே இருக்க போவதில்லை. ඊට වැඩි දෙයක් කරන්න යනවා. இதை விட பெரிய காரியத்தை செய்ய போகிறேன். රාජ්‍ය වෙනුවෙන් නමක් කරන්න යනවා. தேவனுடைய ராஜ்யத்துக்காக ஒன்று செய்ய போகிறேன். දෙවියන් වහන්සේගේ රාජ්‍යයට බලවත් උපකාරයක් වෙනවා, ශක්තියක් වෙනවා. தேவனுடைய ராஜ்யத்துக்கு வல்லமையாக கொடுக்கக்கூடியவனாய் பலசாலியாய் மாற போகிறேன். ஆமென். ஆமென். ආමේන්. அல்லேலூயா.